போன ஆடியோல சுவாயம்புவன், சாரோசிஷன், உத்தமன், தாமசங்கிற 4 மனுக்களை பத்தி சொன்னார். இந்த ஆடியோல கஜேந்திர மோட்சத்தை பத்தி சொல்றா. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுக்கர் சொல்றார், மன்னவனே, திரிகூடம் அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு. அது பால் சமுத்திரத்தினால சூழப்பட்டது. ரொம்ப அழகா இருக்கும். 10,000 யோஜனை உயரம் உடையது. 4 பக்கமும் அதே அளவு விஸ்தாரத்தை உடையது. அதுல வெள்ளி, இரும்பு, பொன் அப்படின்னு 3 சிகரங்கள் உண்டு. அந்த பர்வதம் அந்த 3 சிகரங்களால சமுத்திரத்தையும் திசைகளையும் பிரகாசப்படுத்தியது. ரத்தனங்களாலும் தாதுக்களாலும் விசித்திரங்களான மற்றும் பல சிகரங்களாலும் புகழோடு இருந்தது. பல வகையான விருட்சங்களும் செடி கொடிகளும் புதர்களும் அருவிகளும் அதனுடைய சப்தங்களும் அங்கே கேட்டுண்டே இருக்கும். பால் சமுத்திரத்தினுடைய அலைகள் அந்த பர்வதத்தோட அடி நிலத்துல, அதாவது அந்த தாழ்வரையில 4 பக்கமும் மோதி அதை அப்படியே அலம்பி விடுற மாதிரி ஓடும். பச்சை நிறமுடைய மரகத ரத்தனங்கள் உடைய அந்த பர்வதம் முழுவதும் பச்சை கலர்ல இருக்கும். அந்த மலையின் சரிவுகள்ல சித்தர்களும் சாரணர்களும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் உரகர்களும் கிண்ணறர்களும் அப்சர ஸ்திரீகளும் விளையாடிண்டு இருப்பா. சிம்ஹத்தோட குகைகள்ல கிண்ணராதிகள் நடத்துற சங்கீத கோஷத்தை கேட்டு வேறு ஏதோ சிம்மங்கள் வந்து கர்ஜனை செய்யறது அப்படின்னு நினைச்சு அதை பொறுக்க முடியாம எதிர்த்து கர்ஜனை பண்றது. அந்த பர்வதம் அருகில் உள்ள காட்டால உழவுகின்ற யானை, குதிரை, கடா முதலிய ஜந்துக்களால ரொம்ப அழகா இருக்கும். அதுல தேவதைகள் இறங்கி விளையாடுவதற்கு உத்தியானங்கள்லாம் இருக்கு. ஆச்சரியமான பல விருட்சங்கள்லாம் இருக்கு. பறவைகள் அங்கே இனிமையான குரலோடு குலாவிக் கொண்டு இருக்கும். நிர்மலமான ஜலமுடைய நதிகளும் தடங்களும் அங்க நிறைய இருந்தது. அதுல ரத்தனங்களே மணலாக உடைய மணல் குன்றுகள் பல இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஜலமும் காற்றும் தெய்வ மடந்தையர் ஸ்நானம் பண்ணும்போது உடம்புல பூசிக்கிற அந்த வாசன வஸ்துக்களால மனத்தோடு இருக்கும். அந்த திரிகூட பர்வதத்தின் சாரல்ல மகானுபாவனாகிய வருணனுடைய உத்தியானம் இருக்கு. அதுக்கு ருதுமத் அப்படின்னு பேரு. அங்க தெய்வ பெண்கள் சதா விளையாடிண்டு இருப்பா. புஷ்பங்களும் பழங்களும் எப்போதும் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விருட்சங்கள் அந்த உத்தியானத்துல இருக்கும். மந்தார விருட்சங்கள், பாரிஜாத விருட்சங்கள், பாதிரி மரங்கள், அசோக விருட்சங்கள், சம்பக மரங்கள், மாமரம், ராஜதான விருட்சம், பலாமரம், தேன், மாமரம், காட்டு மாமரம், பாக்கு மாமரம், தென்னை மரங்கள், பேரீச்ச மரம், மாதுளை, இலுப்பை, பனை, மராமரம், பச்சிலை மரங்கள், வேங்கை, மலை, மல்லி, அரிஷ்ட விருட்சங்கள், அத்தி, கல்லால மரங்கள், ஆலமரங்கள், பலாசு மரம், சந்தன மரம், வேப்ப மரம், கோவிதார விருட்சம், சரள விருட்சம், தேவதாரு விருட்சம், திராட்சை கொடி, கரும்பு, வாழை, நாவல் மரங்கள், இலந்தை மரம், தானி மரங்கள், கடுக்காய், நெல்லி, வில்வ மரம், விளாமரம், எலுமிச்ச மரம் எல்லாம் அந்த உத்தியானத்துல நிறைய இருக்கும். அந்த உத்தியானத்துல மிகவும் ஒரு பெரிய தடாகம் இருந்தது. அதுல சொர்ணமயமான தாமரை மலர்களும் சாதாரணமான தாமரை மலர்களும் ஆம்பலும் நெய்தலும் செங்கல் நீர் மலர்களும் மலர்ந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த தடாகத்துல வண்டுகள் பாடின்றிருக்கும். மற்ற பறவைகளும் இனிய குரலோடு குலாவிக் கொண்டு இருக்கும். ஹம்சங்களும் நீர்க்காகங்களும் சக்கரவாக பறவைகளும் அங்கு நிறைய இருக்கும். நீர்க்கோழிகள், கோயஷ்டி பறவைகள், கள்ளி, காக்கைகள் எல்லாம் கூவிண்டு இருக்கும். மீன்களாலும் ஆமைகளாலும் அசைக்கப்பட்ட தாமரை மலரில் இருந்து உதிர்கின்ற தூள்கள் அந்த தடாகத்தின் ஜலத்தை பரிமளக்கச் செய்யும். நிலக்கடப்பை மரங்களும் நீர்வஞ்சி கொடிகளும் நலசெடிகளும் நீர்க்கடம்ப மரங்களும் மகிழ மரம், குருந்த செடி, மருதோன்றி செடி, அசோக மரங்கள், காட்டு வாகை மரங்கள், மலைமல்லி, இங்குண மரங்கள், குப்சகங்கள், ஸ்வர்ண யூதிகள், நாகவிருட்சம், புன்னை, ஜாதி மல்லி, மல்லிகை, தாமரை, குறுக்கத்தி மற்றும் பல வகையான மரங்களும் செடி கொடிகளும் பூ பூத்து மிக அழகாக இருக்கும். அதன் கரைகள்ல பல வகை விருட்சங்கள், தளிர், பூ, காய், பழம் எல்லாம்
என்னைக்கும் மனோகரமாக இருக்கும். அந்த பர்வதத்தின் காடுகள்ல யானை கூட்டங்கள் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும். அதில் தலைமை உள்ளதான ஒரு யானை பெண் யானைகளோடு முட்களும் மூங்கில்களும் பாம்புகளும் நிறைந்த புதர்களையும் மரங்களையும் முறித்து கொண்டு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த தடாகத்தின் அருகிலே வந்தது. அந்த கஜேந்திரனுடைய மத ஜலத்தின் பரிமள வாசனையை முகர்ந்த மற்ற யானைகளும் புலி முதலிய துஷ்ட மிருகங்களும் மகா சர்ப்பங்களும் வெள்ளை சரப மிருகங்களும் கருப்பு சரப மிருகங்களும் பயந்து இங்கும் அங்கும் ஓடிப்போகும். செந்நாய்களும் பன்றிகளும் கிடாய்களும் கரடிகளும் முள்ளம் பன்றிகளும் கருங்குரங்குகளும் மான்களும் முயல்களும் பல அற்ப மிருகங்களும் இது நம்மை ஒன்றும் செய்யாது என்று அதனுடைய அனுமதி இல்லாமல் அங்கே பயம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும். மத ஜலம் பெருகும் அந்த கஜேந்திரனை வண்டினங்கள் அதை பருகுவதற்காக ஓயாமல் சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும். அது நடக்கும் போது அதனுடைய பருத்த சரீரத்தின் காரணமாக அதன் பாரத்தை பொறுக்க முடியாம அந்த பர்வதமே நடுங்கும். பெண் யானைகளோடும் யானை குட்டிகளோடும் கூடி நெடுந்தூரம் உலாவி வருகின்ற அந்த கஜேந்திரனுக்கு வெய்யல் தாங்காமல் கண்கள் சுழன்று தன்னுடன் வருகின்ற யானை கூட்டமும் தானும் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தாமரை மலர்களின் தூட்களை அடித்து கொண்டு அந்த தடாகத்திலிருந்து வீசுகின்ற காற்றின் வாசனையை வெகு தூரத்தில் முகர்ந்து கொண்டு அங்கே வந்து அந்த தடாகத்தில் இறங்கி ஸ்வர்ணமயமான தாமரை மலர்களின் தூட்களால் பரிமரித்துக் கொண்டிருக்கின்ற அமிர்தம் போன்ற ருச்சியை உடைய ஜலத்தை துதிக்கையால எடுத்து உடம்பெல்லாம் கொட்டி நனைச்சுண்டு வருத்தமெல்லாம் நீங்கி வேண்டிய அளவு நீரை குடித்தது. இல்லற வாழ்க்கையில மனப்பற்று உடையவன் பெண்களோடு விளையாடுவது போல அந்த யானை தன் துதிக்கையில் ஜலத்தை எடுத்து கொடிய மதமுடைய யானை குட்டிகளையும் பெண் யானைகளையும் அபிஷேகம் பண்ணி அதை தண்ணீர் குடிக்கச் செய்வதும் பிறகு கர்ஜிப்பதுமாக பகவானுடைய மாயையால் விளையாடி கொண்டு இருந்தது. ராஜனே, அந்த குளத்துல வாழ்கின்ற வலிவுள்ள ஒரு முதலை தெய்வத்தால தூண்டப்பட்டு அந்த கஜேந்திரனை கோபத்தோடு அதன் பாதத்தை பிடிச்சுடுத்து. மிகுந்த பலமுடைய அந்த கஜேந்திரன் பலமுள்ள வரையில் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எத்தனையோ முயற்சி பண்ணித்து மகாபலமுடையதான முதலையால் இழுக்கப்பட்டு வருந்துகின்ற அந்த கஜேந்திரனை கண்டு பெண் யானைகள் பிளிரியது. மற்ற யானைகள் எல்லாம் எத்தனை உதவி பண்ணியும் அதை அந்த வருத்தத்திலிருந்து யாராலும் விடுவிக்க முடியவில்லை. யானை கரைக்கும் முதலை ஜலத்திற்குமாக ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டு மகாபலமுடைய அந்த இரண்டும் 1000 ஆண்டுகள் வரையில் சண்டை செய்தது. தேவதைகள் அதை பார்த்து மிகுந்த ஆச்சரியத்தை அடைஞ்சா. வருஷக்கணக்கா ஜலத்துல முதலையால இழுக்கப்பட்டதால கஜேந்திரனுக்கு மனோபலம் தேகபலம் இந்திரிய பலம் எல்லாம் போய் அது கஷ்டப்பட ஆரம்பிச்சது. ஜலத்தில் வாசம் செய்யும் தன்மையுடைய அந்த முதலைக்கு அவை எல்லாம் நன்னா வளர்ந்துடுத்து. அந்த கஜேந்திரன் இப்படி எத்தனையோ முயற்சி பண்ணியும் கூட தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் ரொம்ப நேரம் யோஜனை பண்ணிண்டே இருந்தது. திடீர்னு அதுக்கு புத்தி உண்டாச்சு. இப்படி கஷ்டப்படுற என்ன என் பந்துக்களான இந்த யானைகள்லாம் விடுவிக்க முடியாது. நான் இத்தனை காலம் முயற்சி பண்ணியும் எதுவுமே நடக்கல. இந்த பெண் யானைகள் என்னை எப்படி விடுவிக்க போறது? அதனால தெய்வத்தின் பாசம் போன்ற முதலையால் பிடிக்கப்பட்டிருக்கும் நான் அந்த பரம புருஷனையே சரணமடைகிறேன். எவனுடைய சங்கல்பத்தினால் நான் இந்த முதலையிடம் மாட்டிண்டு கஷ்டப்படுறேனோ அந்த சர்வேஸ்வரனையே நான் சரணமடைகிறேன். எவன் மகாபலிஷ்டனான மிருத்யுவாகிற சர்பத்திற்கு பயந்து தன்னை சரணமடைகிற வாழ பாதுகாப்பானோ, யாரிடம் மிருத்யுவும் பயந்து ஓடுவானோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான அந்த பகவான நான் சரணம் அடையறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 3வது அத்தியாயத்துல கஜேந்திரன் பகவான சோஸ்திரம் பண்றதும் பகவான் அந்த கஜேந்திரனை விடுவிக்கிறதும் அப்படிங்கறத பத்தி சொல்றா. அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.